அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தை மாதத்தின் வெள்ளிக்கிழமை. ₹1 நாணயம் இருந்தால் போதும் கட்டுக்கட்டாக பணத்தை சுலபமாக ஈர்க்க முடியும். மிக மிக எளிமையான வழிமுறையை இன்றைய தினம் நம்ம பார்க்க போறோம். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகத்துல மகாலட்சுமி தாயாரின் ஒரு அற்புதமான திருநாமமும் இருக்குங்க. சோ உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான தாந்திரிக முறை இது. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய பணவசிய தாந்திரிகங்களை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, அதிலும் தை வெள்ளிக்கிழமை மிக மிக விசேஷம். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. இன்றைய ஒரு நாள் மட்டும் இதை நாம் செய்தாலே போதும். நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அசைவத்தை தவிர்த்துட்டு இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் செய்வது நல்லது. தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை நீங்க குளிச்சிருங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம், தவறு கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அடுத்த முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, இன்றைய தினம் இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இறைவனுடைய திருநாமம் இந்த தாந்திரிகத்துல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இறைவனுடைய நாமத்தை சொல்லும் அத்தனை நேரமும் நமக்கு அதிர்ஷ்டமான நேரம் தாங்க. இதை தாண்டி இன்னமும் சற்று அதிர்ஷ்டகரமான நேரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. அதுதான் சுக்கிரஹோரை நேரம். வெள்ளிக்கிழமைனாலே காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, இந்த 3 நேரங்களும் சுக்கிரஹோரை நேரம். காலை நேர சுக்கிரஹோரை இப்ப நமக்கு முடிஞ்சு போச்சுங்க. சோ மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கும் நேரம், அல்லது இரவு 8 மணி முதல் 9 வரை இருக்கும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த டைமிங்ஸை நீங்க பயன்படுத்திக்கோங்க. மற்றவர்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த சுக்கிரஹோரைக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தோம்னா, இக வாழ்க்கையின் 16 செல்வங்களையும் அத்தனை சுகங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் இந்த சுக்கிரஹோரை நேரம். அதனால தாங்க இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கிரஹோரை நேரத்தில் வெள்ளி பொருட்களை நாம் வாங்கினால் 16 செல்வங்களையும் அது கவர்ந்திழுக்கும். நிறைய தங்க நகைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த தங்க நகைகளை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை நேரத்தில் 1 கிராம் வெள்ளியாவது நீங்க வாங்கி பாருங்க. நீங்க அடகு வைத்த நகைகளை உடனடியாக மீட்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். புதிய தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அமையும். நிரந்தர லட்சுமி கடாட்சத்தையும் அது ஏற்படுத்தும். சோ அந்த சுக்கிரஹோரை நேரத்திற்கு அந்த அளவிற்கு ஆற்றல் உண்டுங்க. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க. அதுதான் ₹1 நாணயம். ஒரே ஒரு 1 ரூபி காயின் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். குறிப்பாக கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி உட்காருவது சிறப்பு. ஈஸ்ட் இல்லனா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காருவது மிக மிக சிறப்பு. மற்றபடி
மற்றபடி எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம், ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாத நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்டுல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில ₹1 நாணயத்தை வச்சு விரல்களால மூடிக்கோங்க. கையை மடி மீது வச்சுக்கோங்க. இப்ப மகாலட்சுமி தாயாரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 16 செல்வங்களும் சேரணும், பணம் குவியணும், பணம் நிறையணும், வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள், அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நீங்க ஜபம் செய்யலாம். 15 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். சொல்ல வேண்டிய இந்த திருநாமம் பத்மமுகி வசி வசி, பத்மமுகி வசி வசி, பத்மமுகி வசி வசி, பத்மமுகி வசி வசி, பத்மமுகி வசி வசி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சூட்சமம் வாய்ந்த திருநாமம் இது. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்ல வேண்டாம். குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ நீங்க ரிலாக்ஸ்டா பொறுமையா சொல்லுங்க. கவனம் சிதறாமல் மகாலட்சுமி தாயாரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம ஜபம் செய்யணும். 15 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த நாம ஜபத்தை முடிச்சிட்டு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ₹1 நாணயத்தை ஒரு சின்ன கவர்ல போட்டோ அல்லது பேப்பர்ல மடிச்சு பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சிருங்க. அதை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க. அந்த நாணயத்திற்கு பண ஈர்ப்பு சக்தி பெருகி இருக்கும். இந்த திருநாமத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்கக்கூடிய ஒன்று, அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. அதை நாம் அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பூஜை செஞ்சு இந்த கருங்காலி மாலைகளை நம்ம கொடுக்கிறோம். ஆல்ரெடி 2 பேட்ச் நம்ம கொடுத்திருக்கோம். மூன்றாவதாக வரும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை, அன்றைய தினம் பூஜை நடைபெற போகுதுங்க. சோ தேவைப்படுறவங்க இந்த மாலையை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. காஸ்ட்லியான பொருள் தான். சுத்தமான கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இதை நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை போடலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலும் இந்த ராசி இந்த நட்சத்திரக்காரர்கள் கருங்காலியை அணியக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. கருங்காலி மாலைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாது. சோ இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. தமிழ்ல இங்கிலீஷ்லன்னு எப்படி வேணாலும் அனுப்பலாம். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.